தேசிய நோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ தேசிய நோய் தடுப்பு தினம், தடுப்பூசி தினம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, அதற்கான முக்கியத்துவம் என்ன டாக்டர்? ஆரம்ப காலத்தில் நிறைய தொற்று நோய் கிருமிகள்னால நோய்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்தன. அந்த தொற்று நோய் கிருமிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலைனாலும் ஒரு கிருமிக்கு தடுப்பூசி ஏற்படுத்துவதற்கு பல வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பின்னர் நமக்கு நோய் தடுப்பு ஊசிகள், நோய் தடுப்பு மருந்துகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. ஸோ இப்பொழுது வாய் மூலமாக தரக்கூடியது 2 சொட்டு தான். உங்களுக்கு ஒன்று போலியோ தடுப்பும் இதுவும், மற்ற ரோட்டா வைரஸ்க்கும் மற்ற அனைத்துமே ஊசி மூலமாக கொடுப்பதனால் ஒருத்தருடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆகி அங்கே மெமரி செல்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் உடைய ஆன்டிஜனை இது எதிர்ப்பதற்கான ஒரு தடுப்பு உத்திகள் எல்லாத்தையும் அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க அந்த இம்யூன் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது திரும்ப பின்னர் ஒரு காலத்தில் அதே கிருமியுடைய எக்ஸ்போஷர் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் மெமரி செல்ஸ் ஆக்டிவாக ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் தொற்று கிருமியை ஒன்று குறைக்கும், மற்றொன்று அதனுடைய வீரியத்தையும் கட்டுப்படுத்தும். ஸோ இதுதான் நோய் தடுப்புக்கு உண்டான அடிப்படை விகுதி. ஓகே டாக்டர். இப்போ தடுப்பூசிகள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? நிறைய நம்ம சொல்லக்கூடியது என்றால் முக்கியமாக நமக்கு இப்போ ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய பெரிய அம்மை அது உலகத்திலிருந்தே இராடிகேட் பண்ணப்பட்டது. 1978 நம்ம இந்தியாவில் கிடையாது. அதிலிருந்து உலகத்திலேயே 2 இடத்துல அந்த வேரியோலா வைரஸ் பிற்காலத்தில் வேக்சின் உண்டாக்கணும்னா தேவையாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் சேர்த்து வைத்து இருக்கின்றனர். மற்றபடி அந்த நோய் இப்போ யாருமே பார்ப்பதில்லை, யாருக்கும் பரவுவதில்லை. அந்த கிருமி நம்முடைய சுற்றுப்புற சூழலில் என்றைக்குமே இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி உலக சுகாதார மையம் தட் டிசீஸ் இஸ் இராடிகேட்டட். இன்ஃபேக்ட் எங்களுடைய சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் புக்கில் ஸ்மால் பாக்ஸ் அண்ட் ஆபிச்சுவரி அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதாவது இனி அந்த நோய்க்கு வாய்ப்பே இல்லை, அது இறந்து விட்டது என்ற ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஸ்மால் பாக்ஸ் அண்ட் ஆபிச்சுவரின்னு. ஸோ அதுபோல் நம்முடைய நாட்டில் இப்போ போலியோ கண்டிப்பாக இப்பொழுது இல்லை. அதாவது இப்போ 2016 கடைசியாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. மற்றபடி நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரியில் இருப்பதனால் அதனால் நமக்கும் இப்போ தடுப்பு மருந்து கொடுத்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த தடுப்பு மருந்து கொடுக்கப்படுகிறது. பட் ஸ்மால் பாக்ஸுடைய இது இராடிகேட் பண்ணதுனால 1981க்கு பிறகு பிறந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவா கிடையாது. அது இன்ஃபேக்ட் ஒன்லி பை சாய்ஸ் 1981 to 83 போய் அந்த ஸ்மால் பாக்ஸுடைய வேக்சினேஷன் எடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த வேக்சினேஷன் நடைமுறையில் கிடையாது. பட் இப்பொழுது போலியோவும் நம்ம நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டது என்று பெருமையாக சொல்வதற்கு இன்னும் உலக சுகாதார மையம் டிக்ளேர் பண்ணலை. அதனால் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஜிலன்ஸ் ஸ்டேட்டில் நம்ம இப்போ இருக்கணும். அதாவது என்ஆர்டிக்கு யார் மூலமாக வருமோ, ஏன்னா இப்பொழுது மைக்ரேஷன் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எஸ்பெஷலி மெடிக்கல் டூரிசம்காக நிறைய பேர் நம்ம அண்டை நாடுகளிலிருந்து இங்கே வராங்க. அவங்க கிட்ட ஏதானும் இந்த கேரியர் ஸ்டேட் மாதிரி இருந்தாலும் சரி நமக்கு வந்துவிட போகிறது என்ற ஒரே காரணத்தினால் நம்முடைய நாட்டில் போலியோ சொட்டு மருந்து பிறந்த குழந்தைகளுக்கு வித்தின் த ஃபர்ஸ்ட் 1 or 2 days கொடுத்துருவாங்க. அது பேர் தான் 0 போலியோ டோஸ். அதற்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய போலியோ தடுப்பு மருந்து இப்பொழுது ஊசி மூலமே செலுத்தப்படுகிறது. காரணம் தண்ணீரில் எல்லாம் போலியோ கிருமி இல்லை என்ற ஒரே காரணத்தினால் நம்முடைய இரத்தத்தில் அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கினால் போரும் அப்படிங்கிற காரணத்தினால இன்ஜெக்டபிள் போலியோ ஒரு குழந்தைக்கு முதல் 1 வருடத்தில் 3 முறையும், அதற்கு பின்னர் 1.5 வயதிலும், பிறகு 5 வயதில் இன்ஜெக்டபிள் போலியோவாக நாம் கொடுக்குறோம். ஸோ இது போலியோவுடைய சக்ஸஸ் ஸ்டோரி.
பின்னர் இப்பொழுது மீசல்ஸும் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது 1980s படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மீசல்ஸ்னால வந்து மீசல்ஸ்ன்றது மணல்வாரி அம்மை. அந்த அம்மை வந்து உடலுக்கு பெரிய அளவுக்கு உபாதை கொடுக்காது. பட் அதனால் வந்து இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து அப்படியே வந்து அதுவும் வந்து சரி விகித சாப்பாடு எடுத்துக்கொள்ளாத குழந்தைகள், மேல்நரிஷ்டு குழந்தைகள்னு சொல்லுவோம், ஊட்டச்சத்து குறைவாக சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக ஆரம்பத்தை காட்டிலும் வந்து குறைந்துவிடும். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு நிமோனியாவும் வயிற்றுப்போக்கும் வந்து உண்டாகும். இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் படிக்கும் பொழுது டயரியா வார்டு ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க. இவங்க எல்லாம் வந்து போஸ்ட் மீசல்ஸ் டயரியா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு இது. அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் மீசல்ஸ் பிராங்கோ நிமோனியா, லங்ஸ் சளி கட்டிக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு இது விட்டமின் ஏ குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மீசல்ஸ் முடிந்த பிறகு கெரட்டோமலேசியான்னு சொல்லக்கூடிய கண் அப்படியே அந்த கருவிழி வந்து கண் எதிர்க்க நாங்கள் ஒரு பக்கம் அந்த குழந்தைக்கு டயரியாவுக்கு மருந்து ஐவி போட்டுட்ருப்போம். அந்த எங்கள் கண் எதிர்க்கவே அந்த கண் வந்து பூ அப்படியே வெள்ளையாயிடும். அந்த அளவுக்கு வந்து அந்த கார்னியா வந்து வில் லூஸ் இட்ஸ் திங் டிரான்ஸ்பெரன்சி, அப்படியே அந்த இது கெரட்டோமலேசியான்னு பேர். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து மீசல்ஸ்னால இருந்தது. அதற்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்து 1985 தொடங்கினதுக்கு பின்னர் மீசல்ஸை வந்து ஒரு முக்கியமான நோய் தடுப்பாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 6 தொற்று கிருமிகளை மட்டும் தடுப்பதற்காக அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டது. அதில் மீசல்ஸை முக்கியமாக கொண்டு உள்ளது. 9 மாதத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்த ஒரு மீசல்ஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். இப்போ நம்முடைய நாட்டில் 9 மாதத்தில் மீசல்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். பின்னர் 15 மாதத்தில் MMRன்னு அதை 3-in-1 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுப்பதனால இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து மீசல்ஸ்னால் என்னென்னு காட்டக்கூட முடியாத அளவுக்கு மீசல்ஸ் குறைந்து விட்டது. பின்னர் வயிற்றுப்போக்கு வார்டுன்னு வந்து பெரிய லெவல் ஒரு 50-60 படுக்கைகள் கொண்ட ஒரு வார்டு, அதை வந்து இப்போ இழுத்தே மூடியாச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ அதனால தடுப்பு ஊசிகள்னால நிறைய நோய்கள் வந்து நம்ம இப்போ குறைவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்ஃபேக்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் யூசேஜும் குறைஞ்சாச்சு. பின்னர் வந்து இப்போது நம்ம டைஃபாய்டுக்கு வந்து ஊசி இருப்பதனால வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தீவிரமான டைஃபாய்டு வேற வயிற்றுல புண்ணு ஏற்பட்டு அதனால் வந்து குடலில் பர்ஃபரேஷன் வர அளவுக்கெல்லாம் வந்து எந்த காம்ப்ளிகேஷனுமே நம்ம யாரும் பார்க்கறதில்ல. ஸோ அதனால் நோய் தடுப்பு மருந்து வந்து மிகவும் அவசியமானது. அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டியது நாமே பார்த்து கொள்வதற்கு நாம் கொடுக்கும் ஒரு விசா மாதிரி. எஸ் டாக்டர். ஆனாலுமே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி செலுத்தணுங்கும் போது பெற்றோர்களுக்கு வந்து பெரும்பாலும் விழிப்புணர்வு இல்லையோன்னு தோணுது. ஏன்னா வந்து இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பயப்படுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அது வந்து என்னென்ன இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆன்டி சயின்ஸ், அதாவது அறிவியல் பூர்வமாக நாங்கள் எதையும் நம்ப மாட்டோம், நாங்கள் வந்து இயற்கையுடன் ஒன்றி வாழ்வோம், இயற்கையே வந்து அறிவியலான் சேர்ந்ததுதான்றதை மறந்து விடுகிறார்கள். அதனால அவங்க ஆன்டி சயின்ஸுங்கிறதுனால நாங்கள் சயின்டிஃபிக்காக எது சொன்னாலும் சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது இப்பொழுது ஒன்றுமில்லை, நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆர்கானிக் மில்க், அதாவது இயற்கை முறையில் மாட்டிலிருந்து கறந்த பாலை நாங்கள் வீட்டில் காய்ச்சி நாங்கள் குடிப்போம். இதனால் நிறைய குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி பாஸ்டரைஸ் பண்ணாத மில்க் அது. ஸோ அதனால் புருசலோசிஸ் பார்க்குறோம், பொவைன் டியூபர்குலோசிஸ் வருது. ஸோ இது எல்லாம் வந்து இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெறுமா ஒரு முறை வந்து பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுனால அதெல்லாம் அழிக்க முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரியான பால் வந்து பாஸ்டரைஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய பால் பண்ணைகளில் அந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் வந்து அது ஒரு பெரிய நுணுக்கமான அது ப்ராசஸ் அது. ஸோ சடனாக வந்து உங்களுக்கு 72 டிகிரிஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு சடனாக கூல் பண்ணும் பொழுது அந்த ஆர்கானிசம்ஸுடைய ஸ்போர்ஸ் அனைத்துமே வந்து அழியற காரணத்தினால நோய் வந்து வருவது குறைவு. பட் அதனை வந்து இவர்கள் எல்லாம் வந்து சரி ஆர்கானிக் மில்கை வந்து நம்ம பாஸ்டரைஸ் பண்ணுறதுனால அது கெட்டு போயிடும், ஏன்னா பாஸ்டரைசேஷன் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ண ஓட்டம் உள்ளவர்கள் வந்து
எதையுமே வந்து சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்து உரைக்கும் பொழுது இல்லை நாங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், அதற்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு. பட் இதே பெற்றோர்கள் யோசிக்காம போய் பீட்சா வாங்கி கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, அதனுடைய பக்க விளைவே வந்து யோசிக்க மாட்டாங்க. அதுதான். ஓகே டாக்டர், ஸோ குழந்தைகளுக்கு தடுப்பூசிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்றீங்களா டாக்டர்? ஸோ அதை தாண்டி ஒவ்வொரு ஏஜ்லயுமே வந்து தடுப்பூசிகளுக்கான அட்டவணைன்ட்டு ஒன்று இருக்கு, ஆனால் அது பெரும்பாலும் யாருமே ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. என்ன நாங்கள் வந்து குழந்தைகள் நல மருத்துவராக கவனிப்பது என்னவென்றால் முதல் 1.5 வருடம் வரை அனைத்து ஊசிகளும் கொடுத்துடுவாங்க. அதற்கு அப்புறமா வந்து இடைவெளி வந்து அதிகமாகிவிடும். ஒரு ஊசிக்கும் அடுத்த தடுப்பூசிக்கும் இடைவெளி அதிகமாவத காரணத்தினால் மறந்து விடுகிறார்கள். அதற்குள்ளே வந்து இன்னொன்று நடக்கிறது. 1.5 வயது வரை எப்படியானும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ வேலை வந்து எந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி குழந்தையுடைய நினைவு வந்து எப்பவும் இருக்கும். பட் 2 வயசு ஆகும் பொழுது தாய்ப்பாலும் நின்றுடும், குழந்தைய வந்து அவுட் சோர்சிங் நிறைய நடக்கும். டே கேர் சென்டருக்கு அனுப்புவாங்க, இல்லை பாட்டி தாத்தா வளர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தையுடைய அட்டவணை அனைத்தும் வந்து இவர்களுடைய மெமரி கார்டெக்ஸ்லேருந்தே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்க எல்லாருமே வந்து 2 வயசுக்கு மேலே வந்து தடுப்பூசி கொடுப்பது வந்து கொஞ்சம் குறைவாகி விடுகிறது. பட் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக இப்போ தான் எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, அதனால் ஷெட்யூலரில் போட்டு கரெக்டாக வந்து அதுவும் நாங்கள் சொல்லியிருப்போம் டேட்டுன்னு, அந்த டேட் எதற்காக கொடுப்பதென்றால் அதற்கு முன்னர் அவசியம் இல்லை, வர வேண்டாம் என்று அர்த்தம். பட் இவர்கள் வந்து சொன்ன தேதி அன்னைக்கே ஃபோன் பண்ணி கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஆட்களும் வந்து உண்டு. பட் என்னென்னா உங்களுக்கு இப்போ அந்த 2 வயதிற்கு பின்னர் வந்து அந்த ஃப்ரீக்குவென்சி குறைந்தாலும் சரி அந்த ஊக்குவிப்பு டோஸ் பூஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த டோஸ்கள் கொடுக்கும் பொழுது தான் அந்த ஆரம்ப காலத்தில் முதல் 1.5 வருடம் கொடுத்த மருந்துக்கு ஒரு 16 வயதிலோ 20 வயதிலோ அதற்கு உண்டான அந்த எதிர்ப்பு சக்தி தொடருவதற்கு இந்த 5 வயது பூஸ்டரும் வேண்டியிருக்கும், 10 வயது பூஸ்டரும் வேண்டியிருக்கும். அதனை மனதில் கொண்டார்கள் என்றால் நம்ம வந்து இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம இம்யூனிட்டி வந்து இந்த பூஸ்டர் டோஸ்னால தரோம் அப்படிங்கிறது வந்து அனைத்து பெற்றோரும் புரிந்து கொள்வது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த அட்டவணைன்ட்டு ஒன்று இருக்குல்ல டாக்டர், அது வந்து எப்படி டாக்டர் நம்ம அணுகணும், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது? அதாவது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் வந்து ஒரு தனி, அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் வந்து நார்மலாக வந்து ஆராய்ச்சிக்கு பின்னர் அதற்கு பின்னர் வந்து ஒரு நாடு தழுவிய ப்ரோக்ராம் கொடுப்பது என்றால் அதனுடைய என்ன சொல்கிறது பட்ஜெட்டிங் இருக்கணும். அதற்கு ஏற்றாற் போல் அனைத்து பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேக்சின் டோசஸ் இருக்க வேண்டும். ஸோ இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் வந்து தயாரித்த ஒதுபடி பிறந்தவுடன் பிசிஜி அதாவது வந்து நோய் தடுப்பதற்கு வந்து டியூபர்குலோசிஸ் தடுப்பதற்காக அந்த ஊசி, பின்னர் வாய் மூலமாக நமக்கு வந்து ஓரல் போலியோ ட்ராப்ஸ் 2 சொட்டு விடுவாங்க. அதற்கு பிறகு ஹெப்படைட்டிஸ் பி உடைய முதல் டோஸ், அதாவது மஞ்சள் காமாலை ரத்தம் மூலமும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய மஞ்சள் காமாலை நோய் தடுப்பதற்காக இந்த ஊசி கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராமில் 6 வாரம் 10 வாரம் 14 வாரம் இந்த 3 வாரத்தில் முத்தடுப்பு ஊசி, அதாவது டிஃப்தீரியா, டெட்டனஸ் அண்ட் பெர்டூசிஸ், இதற்கு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் தொண்டை அடைப்பான். டிஃப்தீரியா என்பது வந்து வெள்ளையாக ஒரு மெம்ப்ரெயின் வந்து த்ரோட்டில் ஃபார்ம் ஆகிடும், அதுதான் டிஃப்தீரியா, தொண்டை அடைப்பான் என்று பெயர். டெட்டனஸ் என்பது வில்வாதம், குழந்தை வந்து வில்லு போல் வரைஞ்சிக்கும், வாய் தாடை வந்து ஸ்டிஃப் ஆகிடும், அதனால் வாயை திறக்க முடியாது. ரிசஸ் சார்டோனிக்கஸ்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷனுக்கு பேர். சாப்பிட முடியாது, வாய் வந்து அவ்வளோ அளவுக்கு டைட் ஆகிடும். தென் வந்து பெர்டூசிஸ் என்பது தான் கக்குவான் இருமல், 100 நாள் இருமல்னு பேர் அதுக்கு. அதற்கு கூட ஹெச்ஐபி, ஹெச் இன்ஃப்ளூயன்சா பி என்று சொல்லக்கூடிய அது மூளையையும் தாக்கக்கூடியது, காது வந்து மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் கொடுக்கும், சில பிள்ளைகளுக்கு நிமோனியாவும் வரக்கூடியது. அந்த கிருமியை கட்டுப்படுத்துவதற்கும் நமக்கு வந்து அந்த 4th ஆன்டிஜன். 5th வந்து இன்ஜெக்டபிள் போலியோ, நம்ம வந்து ஊசி மூலம் கொடுக்கக்கூடிய போலியோ. இது இப்பொழுது வந்து குழந்தைகளுக்கு நிறைய ஊசிகள் தர வேண்டாம் என்ற காரணத்தினால் ஹெப்படைட்டிஸ் பியும் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது அனைத்தும் வந்து 5 in 1 அங்கே இருக்கும்.
பிறகு வந்து நீமோகாக்கல், அதாவது நிமோனியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிசம் வந்து மூளையையும் பாதிக்கும், பின்னர் நுரையீரலையும் பாதிக்கக்கூடிய அந்த கிருமி. அதற்கும் தடுப்பூசி நீமோகாக்கல் வேக்சின் என்பதும் இந்த 6 வாரம் 10 வாரம் அண்ட் 14வது வாரம் வந்து கொடுக்கப்படுகின்றன. இதற்கு கூடவே நம்ம ரோட்டா வைரஸ், அந்த வைரஸ் வந்து எப்படின்னா வயிற்று மூலமாக பரவக்கூடியது, தண்ணியாக லூஸ் மோஷன் அடிக்கும். ஓகே. ஸோ அந்த லூஸ் மோஷன் வந்ததுன்னா அது நார்மலாக வந்து பிள்ளைங்க வந்து தாய்ப்பால் குடித்தும் அந்த முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய கட்டாயத்தினால் அதற்கு பிறகு அவர்களுக்கு வேறு உணவு கொடுக்கும் சமயத்தில் தண்ணீரும் கூட சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு நார்மலாக அந்த 8லிருந்து 10 மாதத்திற்குள் வரக்கூடிய ஒரு வயிற்றுப்போக்கு தண்ணியாக பேதி ஆகிறதுனால இந்த பிள்ளைங்க வந்து டீஹைட்ரேஷனில் உடலில் இருந்து நீர் குறைவாகி அதனால் உயிர் நீத்த குழந்தைகளும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே அந்த ரோட்டா வைரஸ் 2 முறை தடுப்பு வாய் மூலமாக தருகிறார்கள். வாய் மூலமாக எதற்கு தர வேண்டும் என்றால் இன்டெஸ்டைனல் செல்ஸில் வந்து இம்யூனிட்டி வரும். IgA என்ற இம்யூனோகுளோபுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ரோட்டா வைரஸ் இன்கேஸ் அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய உணவிலோ இல்லது தண்ணீரிலோ இருக்கும் பட்சத்தில் அது உடனே அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி வயிற்றிலேயே அட்டாக் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து அந்த வீரியத்தை குறைத்து குழந்தைகளுக்கு அவ்வளவு வயிற்றுப்போக்கு இல்லாமல் ஒரு நல்லா வீட்டிலேயே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஒரு அசுகத்தோடு அது வந்து சரியாகிவிடும். ஸோ இதுதான் வந்து முதல் இது. அதற்கு பின்னர் வந்து 9 மாதத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் படி MR, அதாவது மீசல்ஸ் அண்ட் ருபல்லா என்பது ஜெர்மன் மீசல்ஸ். நம்முடைய மீசல்ஸ் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மணல்வாரி அம்மை. இதை 2ம் தடுப்பதற்காக. அதற்கு பிறகு 15 மாதத்தில் தான் வந்து அடுத்த தடுப்பூசி. பட் இப்போ வந்து சில மாவட்டங்களில் வந்து ஜாப்பனீஸ் பி என்செஃபலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சல்னு சொல்கிறது பன்றிகள் மூலமாகவும் ப்ளஸ் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ் அவர்கள் மூலம் அந்த மஸ்கிட்டோவுடைய கடிப்பதனால இந்த கிருமி வந்து மூளையே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அதை வந்து சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் அது எண்டமிக் என்ற காரணத்தினால், இப்போ சென்னை போன்ற இடத்தில் அது எண்டமிக் என்பதனால் நம்ம 1 வயது முடிந்த குழந்தைகளுக்கு 2 டோஸ் போடுகிறோம். அதற்கு பின்னர் வந்து 1.5 வயதில் இந்த பிள்ளைங்களுக்கு நம்முடைய நீமோகாக்கலுடைய பூஸ்டரும் அதுக்கப்புறம் இந்த DPT அண்ட் HIV அண்ட் இன்ஜெக்டபிள் போலியோவுடைய பூஸ்டரும் கொடுப்போம். இதோட வந்து விட்டமின் A ட்ராப்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் உண்டு. பின்னர் 5 வயதில் இதனுடைய ஊக்குவிக்கும் டோஸும் 10 வயதில் ஒரு ஊக்குவிக்கும் டோஸும் இருக்கிறது. அதுக்கப்புறம் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு 2 டோஸ் வந்து இந்த வில்வாதம் தடுப்பதற்காக தடுப்பூசி இருக்கின்றது. இதுவரை வந்து டெட்டனஸ் மட்டுமே ஆன்டிஜனாக இருந்த அந்த ஊசி இப்பொழுது டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா, தொண்டை அடைப்பானும் சேர்ந்து TD என்று சொல்லக்கூடிய அந்த வேக்சின் வந்து கர்ப்ப காலத்திலும் 2 டோஸ் கொடுக்கிறது. இது கொடுப்பதனால் நியோனேட்டல் டெட்டனஸ், அதாவது பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய வில்வாதம் என்று வரக்கூடியது அதனை கண்டும் நாங்களே படிக்கும்போது பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து தடுக்கப்பட்டு கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக இந்த தடுப்பூசி 2 தவணையில கொடுப்பாங்க. ஓகே. இந்த ட்ரைமஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர், அது செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தருவாங்க. அதாவது 2வது 3 மாதம் 4 மாதத்திலிருந்து 6 மாதம் இடைவெளியில் அந்த சமயத்தில் வந்து கர்ப்ப காலத்தில் அதுதான் வந்து ரம்யமான கர்ப்ப காலம். அந்த சமயத்தில் வந்து இந்த 2 ஊசியும் கொடுப்பாங்க. அவர்களை வந்து அப்போ மாதம் ஒரு முறை பரிசோதனைக்கு வர சொல்லும் பொழுது இந்த ஊசியும் கொடுக்கப்படுகிறது. அது அந்த ட்ரைமஸ்டரில் சொல்லும் பொழுது தான் கொடுக்கும் பொழுது தான் அதற்கு இம்யூனிட்டி வந்து அந்த தாய்க்குள்ள ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பச்சிளம் குழந்தைக்கு வரக்கூடிய வில்வாதம் வந்து எதனால் வந்து கொண்டு இருந்தது என்றால் அந்த காலத்தில் வந்து நம்ம தாயின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வந்து அவர்களுக்கு வந்து பயிற்சின்னு ஒரு சரிவரை இருந்திருக்காது. நம்ம தமிழில் வந்து என்னன்னா அம்பட்டச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கிராமங்களில் வந்து பிரசவம் இது பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணுறது அவங்க வந்து வாழையடி வாழையாக அவங்களுடைய அம்மா பார்த்துருப்பாங்க, பாட்டி பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்ததான் அவர்கள் வந்து இந்த குழந்தையுடைய தொப்புள் கொடியை அறுக்கும் பொழுது சில சமயம் துருப்பிடித்த கத்தியோ இல்லை பிளேடோ ஏதானு உபயோகப்படுத்திட்டு பின்னர் வந்து அந்த இடத்தில் வந்து பசுமாடு வந்து ரொம்ப தெய்வீகமான மாடு என்பதனால் அதனுடைய சாணம்
அதுவும் வந்து தெய்வீகமானது என்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே அந்த சாணத்தை எடுத்து அந்த தொப்புள் கொடி மேலே பூசி அந்த ரத்தம் உறைவதற்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து இருந்தது. பட் யாரும் வந்து அந்நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, பசுமாட்டில் சாணத்தில் தான் வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனை ஸ்போர்ஸ் வந்து அதிகமானது. ஸோ அதனால் இந்த பிள்ளைங்க வந்து அந்த நியோனேட்டல் பீரியட் முதல் 7 நாட்களுக்குள்ளேயே வந்து இவர்களுக்கு திடீரென்று வலிப்பு, பின்னர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. பார்த்தோம்னா அந்த தாடை வந்து அவர்களுக்கு ஸ்டிஃப் ஆகிடும். ஓகே, அதுதான் ரிசஸ் சார்டோனிகஸ்னு, அதாவது அவர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள் ஆனால் சிரிப்பதை போல் இருக்கிறார்கள். தாய்ப்பால் குடிக்க முடியாது, லாக் ஜான்னு சொல்லுவோம் அது. ஸோ அந்த மாதிரி ஆகி அந்த பிள்ளைங்க வந்து உணவு அருந்த முடியாமல் வலிப்பும் வந்து அனைத்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்டிஃப் ஆகி இறப்பதை நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் படிக்கும்போதே அதை பார்த்ததில்லை. நியோனேட்டல் டெட்டனஸ்னு சொல்லக்கூடியது, அதுவும் வந்து இப்பொழுது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 2 டெட்டனஸ் ஊசியினால் தடுக்கப்பட்டு இருக்குது. பின்னர் வந்து நம்முடைய தமிழ்நாடு எடுத்துக்கொண்டோமானால் அனைவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ இல்லது கார்ப்பரேஷன் டிஸ்பென்சரியிலோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ தான் டெலிவரி நடக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து எங்கேயும் ஃபாலோஸ் பண்ணாமல் இருப்பதனாலும் நிறைய நோய்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு அந்த முதல் 1 வாரம் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றன. ஓகே ஓகே டாக்டர், ஒருவேளை ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒவ்வொரு தடுப்பூசி அந்த அட்டவணை இருக்கும். ஒருவேளை ஒரு தடுப்பூசி நான் போட மறந்துட்டேன்னா அதை வந்து நீங்க போட மறந்துட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு நினைவு வருதோ மருத்துவர்கிட்ட போய் காட்ட வேண்டியதா. அந்த வரிசையை மாற்ற கூடாதா? இல்ல அது மாற்றினாலும் வந்து இப்போ நாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, தடுப்பூசியை போடணுங்கிறது தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கேட்சப் வேக்சினேஷன் சொல்லிட்டு அவங்க எப்போ நம்மளுடைய மருத்துவர்களுடைய நிழல்ல அவங்க வராங்களோ அப்பத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் வந்து தத்து எடுக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது வந்து டோட்டலாக விடப்பட்ட குழந்தைகள், அபேண்டன்ட் பேபிஸ்னு சொல்லக்கூடியவங்க, அவர்களுடைய வேக்சினேஷன் நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 வயது குழந்தை ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக நடந்து கொண்டு இருந்த குழந்தை, அந்த குழந்தைய வந்து போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி இதற்கு நோய் இருக்கிறதா இல்லையா என்ற அனைத்து டெஸ்ட்டும் பண்ணி முடித்துட்டு இந்த குழந்தையால் வந்து ஆர்ஃபனேஜில் கொண்டு விட்டால் இந்த குழந்தைக்கு வந்து குழந்தையால் மற்ற குழந்தைகளுக்கு எந்த நோயும் வராது என்பதனை ஊர்ஜிதப்படுத்திய பிறகு பின்னர் அந்த ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருக்கும் சமயத்திலேயே அதனுடைய டென்டல் ஏஜ்னு சொல்லுவோம், ஸ்கெலிட்டல் ஏஜ், போனுடைய ஏஜ், இதை 2ஐயும் அசஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு குத்துமடிப்பான ஒரு பிறந்த தேதியை கொடுத்து அந்த குழந்தைய வந்து அடாப்ஷனுக்காக அந்த ஆர்ஃபனேஜில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் யாருக்கு தெரியும்? ஸோ கையில் பார்த்தப்போ பிசிஜியுடைய ஸ்கார், அந்த துவரம்பருப்பு போல் வந்திருக்கக்கூடிய ஸ்கார் இருந்தது. ஸோ அதனால் பிசிஜி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குழந்தை கண்டிப்பாக எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தை. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஆரம்ப சமயத்தில் கொடுத்துருப்பாங்க, பின்னர் தெரியாது. ஸோ இந்த குழந்தைக்கு அது நம்முடைய மருத்துவர்களுக்குடைய கண்களில் வந்தவுடன் அந்த சமயத்திலிருந்து ஊசிகளை வந்து கேட்சப் வேக்சினேஷன் சொல்லி அதையுமே வந்து கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னர் தான் வந்து அடாப்ஷனுக்கே வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்சப் வேக்சினேஷனும் நம்ம தரலாம். ஓகே டாக்டர், இப்போ சில நேரங்களில் வந்து தடுப்பூசி போட்டக்கப்புறமா காய்ச்சல் ஏற்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து நார்மல் தானா இல்லாட்டி? கண்டிப்பாக சில வந்து இப்போ நமக்கு கோவிட் வேக்சினேஷன் எடுத்தப்போ கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்லைட் என்ன சொல்கிறது, ஒரு அசுகம், ஒரு மாதிரி ஒரு அயற்சி, பின்னர் வந்து ஒரு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி போன்ற ஒரு உணர்வு. இது வந்து என்னென்னா அந்த ஆன்டிஜன் வந்து போய் வேலை செய்வதும் போல சில செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அந்த செல்ஸ்ல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து லியூகோட்ரைன்ஸ், இதெல்லாம் வந்து இன்டர்லியூக்கின்ஸ், இவங்க எல்லாரும் இந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஹைப்போதலாமஸ் கிட்ட போய் சொல்லிடும், கொஞ்சம் ஃபீவரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னுட்டுன்னா. ஸோ உடனே வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஏறும். ஸோ அது வந்து நார்மல் பேராசிட்டமால்லே நமக்கு அடங்கிடும் நமக்கு. பட் 1 நாள் 2 நாள் இருப்பது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா இட் இஸ் லைக் வி ஹாவ் டு
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்ம இந்த ப்ரிவென்ஷன் டோஸுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. இப்போ சிக்கன் பாக்ஸ் வேக்சின் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா 21 நாள் அது. அந்த சமயத்தில் இருவரும் வேலைக்கு போய் கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து அந்த யாராவது ஒருத்தர் விடுப்பு எடுத்துட்டு அந்த குழந்தையோடு இருக்க வேண்டும். ஸோ அந்த லாஸ் ஆஃப் பே கம்பேர் பண்ணும் பொழுது சிக்கன் பாக்ஸ் வேக்சினை வந்து நம்ம கொடுத்துடலாம். அதனால் வரக்கூடிய அந்த சிறு வலி, அந்த கொடுக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய வலியை வந்து டாலரேட் பண்ணால் நமக்கு பெரிய ஒரு நோயிலிருந்து நம்ம தடுக்கலாம். 2 நாள் ஜுரத்துக்காக. அதுவும் ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 101 போகும், அவ்வளவுதான். அதுவும் இப்பொழுது வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாக தயாரிக்கப்படக்கூடிய வேக்சின்ஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் குறைவாக இருக்கக்கூடிய பெர்டிசிஸ் காம்பனண்ட்டாக, அதாவது ஹோல்செல் பெர்டிசிஸுடைய ரியாக்டிவிட்டி வந்து அதிகம். ஏசெல்லுலார் பெர்டிசிஸ், அதாவது இந்த ஊப்பிங் காஃப்க்கு கொடுக்கக்கூடியது வந்து செல்லுலார் காம்பனண்ட் இல்லாத அந்த வேக்சினுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து குறைவாக இருப்பதனால் கொடுத்த இடத்தில் வீக்கமோ அல்லது ஜுரம் வருவதனுடைய வீரியமோ குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான நூதன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்படுவதனால் வேக்சினேஷன் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் சுப்பீரியர் தென் கோயிங் த்ரூ த டிசீஸ். ஓகே டாக்டர், அருமையாக சொன்னீங்க. ஆனால் டாக்டர், இப்போது எந்தெந்த தருணங்களில் அந்த தடுப்பூசி போடக்கூடாது? சில பேர் வந்து காய்ச்சல் சமயத்தில் தடுப்பூசி எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது என்னவென்றால் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷன், அதாவது கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது என்ற மாதிரியான எந்த ஒரு நிலைமையும் கிடையாது. பட் சில சமயத்தில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சரி, மருத்துவர்களும் சரி, மருத்துவமனைகளிலும் சரி காய்ச்சல் இருந்தது என்றால் இப்போது வந்து அந்த பர்டிகுலர் சமயத்தில் அந்த குழந்தையோ இல்லது ஆடவரோ பெண்டிரோ அவர்கள் வந்து அந்த என்ன கிருமி அவர்கள் ஏற்கனவே இருக்கிறதோ அதற்கு உண்டான இம்யூன் ரியாக்ஷன் வந்து உடலில் ஏற்பட்டதுனால தான் காய்ச்சலே வந்திருக்கு. ஸோ அந்த கிருமியை வந்து சரிவர வந்து அந்த சமயம் வந்து அவர்களுடைய உடல் வந்து ஹேண்டில் பண்ணட்டும். அந்த சமயத்தில் நம்ம வேறொரு ஆன்டிஜனும் கொடுக்கும் பட்சத்தில் இது வந்து கொடுக்க வேண்டிய இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்காமல் போய்விடலாம். அதற்காகத்தான் வந்து சரி காய்ச்சல் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு 3 வாரம் தள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வது. ஸோ அதனால் வேக்சின் கொடுக்கும் பொழுது அந்த ஆன்டிஜனுக்கு உண்டான இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், அதற்கு போட்டி இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்து ஏற்கனவே இருக்கிற சேலஞ்சில் இதை வந்து ஒரு லெஸ் ப்ரையாரிட்டியாக ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் இதுவே வந்து எந்த சேலஞ்சும் இல்லாத ஒரு சமயத்தில் வந்து இந்த வேக்சினுடைய ஆன்டிஜன் கொடுக்கும்போது ஏனென்றால் நம்ம வேக்சினில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனுடைய வீரியம்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு, அளவு என்று பார்த்தாலும் குறைவு. வைரஸாக நம்ம கொடுத்தாலும் அது வந்து பதப்படுத்திய வைரஸ், அது எவ்வளோ அளவுக்கு அதனுடைய வீரியத்தை குறைத்து தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மினிமல் ஸ்டிமுலஸ் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் என்றால் அந்த வேற எந்த கிருமியும் அந்த சமயத்தில் இல்லாமல் இருந்ததென்றால் அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் சரிவர இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் தான் தள்ளி போட சொல்கிறோம். உடல் வந்து சரியான நிலையில் இருக்கும்போது கொடுக்கும்போது இன்னுமே வந்து அதற்கான எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க டாக்டர். ஸோ பெண்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு கட்டாய தடுப்பூசிகள் ஏதாச்சும் இருக்கா? இப்போ சமீபத்தில் ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்பது வந்து நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வைரஸ் தான். அந்த வைரஸ் வந்து இத்தனை நாள் வந்து நமக்கு எல்லாருக்கும் மனதில் உள்ளே போய் கொடுக்கக்கூடியது என்னன்னா வார்ட்னு சொல்லுவோம். ஓகே, அந்த வார்ட் என்பது என்னென்னா மரு, நம்ம கால்கள்லேயோ கையிலையோ வரக்கூடிய மரு வந்து அதே பேப்பிலோமா வைரஸில் தான் வருவது, பட் அது வந்து வேறு வகை. ஸோ இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து உங்களுக்கு அது எந்த இடத்தில் எது கொடுக்கிறது என்பது வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் நம்பரை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆண் குழந்தைகள் இல்லை ஆடவர்கள் என்று எடுத்தோம்னால் பாலியல் ரீதியாக அவர்கள் வந்து ஆடவரோடு சேரும் பொழுதோ இல்லது பெண்களோடு சேரும் பொழுதோ அந்த ஏனல் ரீஜன், அதாவது வந்து ஆசனவாயை சுற்றி வந்து இந்த ஏனல் வாட்ஸ் வந்து வரும். பின்னர் வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஆண்குறியிலையும் வந்து இந்த வாட்ஸ் இருக்கலாம், பீனைல் வாட்ஸ்னு சொல்லுவோம். பின்னர் வந்து இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து உங்களுக்கு உடலில் இருந்து வெளியில் ஏறணுன்னா அதற்கு வந்து உண்டான இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து வரும் பட்சத்தில் அந்த வைரஸ் வந்து முழுமையாக அது வந்து போய்விடும்.
பட் இந்த வைரஸுடைய ஒரே ஒரு குணம் என்னவென்றால் அது செல்லுடைய டிஎன்ஏவோடு சேர்ந்து கொள்ளும். ஓகே. ஸோ சேர்ந்து அதனுள்ளேவே இருந்து கொள்ளும். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ அதனால் பல வருடங்கள் கழித்து அந்த எந்த செல்லில் இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து உள்ளே இருக்கோ அந்த பர்டிகுலர் செல் திடீர்னு வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் அதீத வேகத்தில். நார்மலாக வந்து மல்டிப்ளை ஆகிறத விட வந்து அதீத வேகத்தில் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அது கேன்சரஸாக மாற்றுகிறது. அந்த பர்டிகுலர் வைரஸ் அந்த செல்லுக்குள்ளே உறங்கி கொண்டு இருக்கும், அந்த டிஎன்ஏவோடு இன்டெகிரேட் ஆகி. திடீர்னு வந்து அந்த சூழ்நிலை வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் செல் வந்து அதீத வேகத்தில் மல்டிப்ளை ஆகி ஆணுக்கு பீனைல் கேன்சரும் இல்லை ஏனஸை சுற்றி கேன்சரும், பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் இந்த இடத்துல வந்து அது போய் வந்து ஒரு 35 வருடங்கள் கூட அது அமைதியாக இருந்துகிட்ருக்கும். திடீர்னு வந்து அவர்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கேன்சராக அது மாறும். ஸோ அந்த மாதிரி மாற்றம் வரும் பொழுது ஒன்று அவர்கள் வந்து மாதவிடாய் வந்தவர்களாக இருந்தால் திடீரென்று உதிரப்போக்கு தொடங்கலாம். அப்படி இல்லை அவர்களுடைய கணவரோடு சேரும் பொழுது திடீரென்று இரத்தப்போக்கு வரலாம். பின்னர் அப்படி இல்லை என்றாலும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது கர்ப்பப்பை வாயிலிருந்து காலிஃப்ளவர் மாதிரி பெரிய குரோத்தே வந்திருக்கு. ஸோ அவர்கள் அதோடு வந்து நடமாடிக்கொண்டு இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரியான வந்து புற்றுநோய் வந்து வருவதற்கு காரணம் இந்த பர்டிகுலர் வைரஸ் தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து ப்ராமிஸ்குவஸாக இருக்கணும், பல ஆண்களுடன் தொடர்பு இருந்தால்தான் இந்த வைரஸ் வரும், ஏன்னா பாலியல் ரீதியாக வரும் என்று. இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் வந்து இதனுடைய பரவுதல் வந்து எப்படி நடக்கும் என்று ஊர்ஜிதமாக சொல்ல முடிவதில்லை. ஒன்று பாலியல் ரீதியாக சேரும் பொழுது அந்த வைரஸ் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஆண்களுக்கு எஸ்பெஷலி அவர்கள் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்பால் ஹாக்கி அந்த மாதிரி விளையாடும் பொழுது அவர்களுடைய வேர்வையிலேயே வந்து கூட பரவலாம் என்று சொல்லப்படுவதனால்தான் இப்பொழுது நம்முடைய சிடிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு வந்து அட்லாண்டா யூஎஸில் இருக்கக்கூடியதுங்க அவர்கள் பரிந்துரைத்திருப்பது என்னவென்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வைரஸ் தடுப்பூசி வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து அங்கே போட்டிருக்க ரூல். பட் என்னவென்றால் இது வந்து இப்பொழுதுதான் வந்து ஒரு கடந்த 15-20 வருடங்களாக இருக்கின்றன. ஆரம்பத்தில் 2 ஆன்டிஜனுக்கு மட்டும்தான் உற்பத்தி செய்யப்பட்ட வைரஸ் வந்து இப்பொழுது மேலும் ஆராய்ச்சிகளில் வந்து இப்போ ஹையஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 9 ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பான வேக்சின் இருக்கிறது. பட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து 4 ஆன்டிஜன் ப்ரொடெக்ஷன். அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வைரஸஸ் எல்லாம் வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில் வந்து பதிவு செய்திருப்பார்கள். நம்முடைய ஆங்காலஜிஸ்ட் கைனகாலஜிஸ்ட் அவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை டீல் பண்ணியிருக்காங்களோ அவங்க பதிவு செய்ததின் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் வைரஸ் இந்த 4 ஸ்ட்ரெயினுக்கு மட்டும்தான் வந்து இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலும் சரி அந்த மருந்தை உற்பத்தி செய்த கம்பெனிகளும் அவர்கள் பரிந்துரைப்பது என்னவென்றால் 9 to 13 வயதிற்குள், ஏன்னா அந்த சமயத்தில் தான் வந்து இவர்களுடைய எதிர்ப்பு சக்தி உற்பத்தி திறன் ஒரு குழந்தைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த சமயத்திற்குள் 3 டோஸ் கொடுக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து அவர்களுக்கு சொல்லிய பரிந்துரை. பட் என்னவென்றால் நம்முடையது வந்து ரிசோர்ஸ் புவர் கண்ட்ரி என்பதனால் அட்லீஸ்ட் 1 டோஸ் ஆனும் கொடுத்தோம்னா இந்த வயதுக்குள்ளே இந்த பிள்ளைங்களுக்கு அந்த மெமரி செல்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அதற்கு பின்னர் அவர்கள் எப்பொழுது பாலியல் ரீதியாக தன்னுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி தொடங்குகிறார்களோ அந்த சமயத்தில் இந்த வைரஸ் வரும் பட்சத்தில் அந்த மெமரி செல்லை இது வந்து திரும்ப தூண்டிவிடும். ஸோ தூண்டுவதனால் அதுவே வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி ஆகிவிடும். அதனை வந்து அழிப்பதற்கு சுலபமாக கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால் அட்லீஸ்ட் we will give 1 dose to all the girls என்பது தான் வந்து இப்பொழுது வந்து நம்ம எல்லாரும் முடிவெடுத்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராமாக அதை பண்ணியிருக்காங்க. அதுவும் சிறு வயதிலேயே கொடுப்பது
9 13 வயதிற்குள் கொடுத்தோமே என்றால் அதற்கு வரக்கூடிய இம்யூனிட்டி வந்து அதிவேகமாக இருக்கும். ஓகே. அதற்கு பின்னர் கேட்சப் வந்து 16 இயர்ஸ் வரலும் தரும். பட் வந்து நிறைய பேருக்கு 25 வயது, ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ தான் இந்த 9 13 என்பது இவ்வளவு நாடு தழுவிய முறையில் அதனை பற்றி பேசுகிறார்கள். முந்தி வந்து அது அவ்வளோ அளவுக்கு அவேர்னஸும் விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தினால் இந்த அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 20 வயசுக்குள்ளேயானோ நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆகணும், பாலியல் ரீதியாக சேருவதற்கு முன்னரானும் வந்து இதனை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதற்காக தான் அந்த கேட்சப். பட் இம்யூனிட்டி டெஃபினெட்லி ரேட் வந்து ஃபால்ஸ். ஸோ 9 13 வயதிற்குள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். பட் ஆண்களுக்கு வந்து இப்பொழுது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் இல்லை. ஓகே டாக்டர். இப்போ பெரியவங்களுக்குன்ட்டு ஏதாச்சும் பூஸ்டர் வேக்சின்ஸ் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா டெட்டனஸ் வந்து நம்மளுடைய ரோட்டில் எல்லாத்துலேயும் வந்து நமக்கு தான் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் மாடுகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர்களுடைய சாணம் வந்து ஃபுல்லாகவே நம்ம சொன்ன மாதிரி கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனைஸ் ஸ்போர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். ஸோ ரோட்டில் எப்போன்னு நமக்கு விழுந்து அடிபட்டுதா இல்லை ஒரு சிரைப்பு வந்தால் கூட அதனுள்ள வந்து டெட்டனஸ் ஸ்போர்ஸ் போகலாம். ஸோ அதற்காக 10 வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய டெட்டனஸ் பூஸ்டர், அதாவது இந்த டிடாப்னு சொல்லக்கூடியது, டெட்டனஸ், டிஃப்தீரியா அண்ட் கக்குவா நிர்மலுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேக்சின் இருக்குது. அது ப்ரைவேட்டில் தான் அவைலபிள், கவர்மெண்ட்டில் வந்து டிடிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இது வந்து 10 வருடத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைஃபாய்டு வேக்சினேஷன் வந்து கான்ஜுகேட்டட் வேக்சின் என்பது ஒருத்தருடைய ஆயுட்காலத்தில் ஒரு முறை எடுத்தாலே அதற்கு வந்து நல்ல தடுப்பு சக்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பின்னர் சிக்கன் பாக்ஸ் ஆரம்ப காலத்தில் வந்திருந்தால் நமக்கு லைஃப் லாங் இம்யூனிட்டி. பட் வரவில்லை என்றால் 2 டோஸ் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் வந்து நான் 55 வயதிற்குள் வந்து நம்ம 2 முறை 3 மாத இடைவெளியில் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு இல்லாமல் ஆண்டுதோறும் வந்து இப்பொழுது நமக்கு H1N1 வைரஸ் வந்து பரவி வருகிறது. ஸோ இதனால தான் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடியது. ஸோ அது பரவி வருவதனால் நிறைய ஆக்டிவாக இருக்கிறவங்கள அட்மிட் பண்ணி வென்டிலேட்டர் கேர்லெல்லாம் போட வேண்டிய கட்டாயத்தில் வர்றதுனால ஆனுவலாக இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் இப்போ வந்து மருத்துவர்கள்லாம் நாங்கள்லாம் ரெகுலராக எடுத்துக்கிறோம். ஸோ வருஷம் அதை எடுத்துக்கிறோம். ஸோ தட் நம்ம வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வென்டிலேட்டரில் இருக்க வேண்டாங்கிற காரணத்தினால ரெகுலராகவே எடுத்துக்கிறோம். பின்னர் வந்து வயது ஆனவர்களுக்கு, எஸ்பெஷலி வந்து டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, இல்லை சாதாரண மூத்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, 55 வயதிற்கு மேல் இவர்களுக்கு டெட்டனஸ் பூஸ்டர் தரணும். நிமோனியா தடுப்பு, அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு குழந்தைகளுக்கு சொன்ன அதே வேக்சின் வந்து இப்போ அவைலபிள். அடல்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேக்சின் வந்து 1 வருடம் கழித்து கொடுக்க வேண்டும். பின்னர் சிக்கன் பாக்ஸ்னால அதனுடைய சில சமயம் வந்து சில மக்களுக்கு வந்து போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்க்லியான், அதாவது நம்முடைய முதுகு தண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு கேங்க்லியானில் இந்த சிக்கன் பாக்ஸ் போய் ஒளிஞ்சுக்கும். ஆரம்பத்தில் வந்தது. ஸோ அங்கே போய் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த இது வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டமுடைய இது குறையும் பொழுது திடீரென்று கொப்பளமாக வரும். அதை வந்து என்னென்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் நர்வ் வந்து எந்த போர்ஷன் ஆஃப் த பாடிக்கு வந்து உணர்வுகள் எடுத்துக்கொண்டு செல்கிறதோ, அதாவது சென்சரி சிஸ்டம் அது இருக்கிறதோ அந்த போர்ஷனுக்கு மட்டும் வந்து கொப்பளங்கள் வரும். ஸோ அதனால் ஒரு பக்கம் பாடியில் இப்போ எடுத்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 நர்வ்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அக்கின்னு சொல்லக்கூடிய கொப்பளங்கள் வரும். இதுதான் வந்து ஹெர்பிஸ் ஜாஸ்டர். ஸோ இந்த கிருமியை தடுப்பதற்காக இதனுடைய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அது வந்து ஆறுவதற்கு உங்களுக்கு 6 to 8 வாரம் ஆகிவிடும். அது ஆறின பிறகு போஸ்ட் ஹெர்பிட்டிக் நியூரால்ஜியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அது ஏகப்பட்ட வலி. ஏன்னா நரம்பில் வரக்கூடியதுனால வந்து மிகைப்படுத்தி வலியே தெரியும். அவர்களுக்கு அந்த வலியினால் திணறுவாங்க அந்த பெரியவர்கள். ஸோ அது வந்து தடுப்பதற்காக இப்போது ஹெர்பிஸ் ஜாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காகவும் இப்போ வேக்சின் வந்திருக்கு. அது வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஷிங்கிரிஸ்னு பேர், அது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேம் அது. பட் இருந்தாலும் வந்து அது இப்போ சமீபத்தில் வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸில் தான் போட்டுட்ருக்காங்க. இது இல்லாமல் வந்து மக்களுக்கு வந்து நம்ம என்ன தடுப்பூசி வேணுமோ அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.
ஓகே டாக்டர். இப்போ டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. இப்போது சாலையில் போகும்போது ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா ஒரு டிடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் அந்த இது இருக்கும் டாக்டர்? அதாவது வந்து இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதல் 3 தடுப்பூசி 6 வாரம், 10 வாரம், 14 வாரம். அதற்கு பின்னர் 1.5 வயது காலத்தில் அவர்களுக்கு பூஸ்டர், பின்னர் 5 வயதில் ஒரு பூஸ்டர், 10 வயதில் ஒரு பூஸ்டர், 16 வயதில் ஒரு பூஸ்டர். இதை கொடுக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய தரையில் விழுந்த அடி எதற்குமே வந்து அடிஷ்னல் டோசஸ் தேவை இல்லை. ஓகே. அதற்கு பின்னர் 16 வயதுக்கு பின்னர் தான் இந்த டெட்டனஸ் ஊசி வந்து 10 வருடத்திற்கு ஒரு முறை போட்டு கொண்டோமே. ஆனால் சும்மா இந்த கத்தியில் அடிபட்டுச்சு, நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், விழுந்தேன், அதனால் இதுவாச்சு, அப்படி இல்லை, நான் வந்து ஃபென்ஸு தாண்டினேன், அதில் கீறிச்சு, துரு இருந்தது, துருவுக்காக நம்ம வேக்சின் போடுவது இல்லை. துருனால நமக்கு வரக்கூடியது என்னவென்றால் இன்ஃபெக்ஷன் வந்து லோக்கலாக வந்து பழுப்பு ஏற்படலாமே ஒழிய நமக்கு வில்வாதம் வரக்கூடிய கிருமி துருவில் கிடையாது. மாட்டு சாணத்தில் தான் வில்வாதம் வரக்கூடிய டெட்டனஸ் கிருமிகள், கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனை என்று சொல்லக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து மாட்டு சாணத்தில் உண்டு. அந்த மாட்டு சாணம் எங்கெல்லாம் பரவி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு உண்டு. ஸோ அதற்காக தான் நாங்கள் வந்து தோட்டக்கலை நிபுணர்கள், நான் வந்து யோசிக்காமல் அவர்கள் பட்னி எருவும் இதுவும் வந்து கலப்பாங்க. அவர்கள் வந்து க்ளவுஸ் கூட போட சொன்னால் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமாக தேவை டெட்டனஸ் வேக்சினேஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க வந்து என்னென்னா அதெல்லாம் சாதாரண எங்களுக்கெல்லாம் பழகி போனதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய பரிந்துரைகள் நம்ம நாட்டு மக்களுக்கு போய் சேருவதற்கு நம்ம அனைத்து மக்களுமே வந்து யாரை நம்ம வேலைக்கு வைக்கிறோமோ, தோட்டக்கலை நிபுணர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து வீட்டு மூழ்கி சாணம் பூசுவராக இருக்கலாம், அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து இந்த தடுப்பூசி கொடுப்பது சால சிறந்தது. ஓகே டாக்டர். இப்போ இந்த தடுப்பூசியை தாண்டி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம வலுப்படுத்தணும்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம அதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னேட் இம்யூனிட்டின்னு பேர், அக்வயர்டு இம்யூனிட்டின்னு பேர். இது ரெண்டு வந்து வித்தியாசப்படும். அக்வயர்டு இம்யூனிட்டி தான் நம்ம இத்தனை நேரம் பேசியது. அதாவது தடுப்பூசி மூலம் அந்த ஒரு பர்டிகுலர் குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவர்களுக்கோ வந்து இம்யூனிட்டி அக்வயர் அவர்கள் வந்து அவர்களே அவர்களுடைய பாடி வந்து ஏற்படுத்துது. பட் இன்னேட் இம்யூனிட்டி என்பது அவர்கள் பிறப்பிலேயே வரக்கூடியது. ஸோ அந்த பிறப்பில் வரக்கூடியதை வந்து நம்ம ஊக்குவிப்பதுக்கு தான் இந்த சமவிகித உணவு வந்து ரொம்பவே முக்கியமாகிறது. ஸோ அந்த இது வந்து இப்போ பார்க்க போனால் நம்ம எல்லாருமே வந்து இந்த முதல் 6 மாத காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு அந்த இம்யூன் டாலரன்ஸுங்கிற அந்த பக்குவமான அந்த அந்த பீரியடில் வந்து இவர்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற சில கிருமிகள் எல்லாம் வந்து உடல்லையே வந்து அது மைக்ரோபயோட்டாவாக மாறிடும். அவர்களுடைய குடல் வழியாக அது உள்ளே போய், அதனால தான் வந்து குழந்தை பார்க்க போனோம்னா எல்லாத்தையும் வாயில் வைக்கும். அது வந்து ஏண்டா அது எல்லாத்தையும் வாயில் வைக்குதுன்னு எடுத்து விட்டுட்டு இருந்தா இல்லை வைக்க விடாமல் பண்ணினோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மைக்ரோபயோட்டா உள்ள ஃபார்ம் ஆகிறது வந்து குறைந்து விடும். இன்ஃபேக்ட் வந்து இந்த குழந்தை எதையெல்லாம் வாயில் வைக்கிறாங்களோ அந்த இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வந்து துவாரக பாலகர்களாக ஆகும். ஆணுக்கு 9 வாய் இருக்குதுன்னா பெண்ணுக்கு வந்து 10 வாய்கள். இந்த 10 வாய்க்கும் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இந்த மைக்ரோபயோட்டா போய் நல்லா வந்து கார்ட் பண்ணும். ஸோ இதற்காக தான் வந்து இயற்கையோடு ஒன்றி அந்த குழந்தை வந்து வளர வேண்டும். ஸோ நம்ம மேலே நக்கினாலோ அது தரையை நக்கினாலோ அதனால் வந்து ஐயோ பெரிய கிரிமினல் குற்றம்லாம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு அது இதுவாகும். இந்த பக்குவம் வந்து இம்யூன் டாலரன்ஸ். முதல் 15 மாதத்தில் வந்து தாய்க்கு என்னென்ன நோய் வந்திருக்கிறதோ அதனுடைய ஆன்டிபாடிஸ் எல்லாமே இந்த குழந்தைக்கு போயிருக்கும். ஒன்று அவர்களுடைய கர்ப்ப காலத்திலேயே அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும், இம்யூன் டிரான்ஸ்ஃபர். பின்னர் அந்த முதல் 15 மாதத்தில் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த தாய்ப்பாலுடைய அளவு அதிகமாக இருப்பதனால் அதன் மூலமும் வந்து ஆன்டிபாடி செல்ஸ் வந்து இந்த குழந்தைக்கு போய் சேர்ந்திருக்கும். அதனால் இந்த குழந்தை பார்க்க போனால் நம்ம ஆரோக்கியமாக வீட்டில் மனிதர்களுடன் பழகி வளர்த்து விருந்தோம்னா 15 மாதம் வரலும் எந்த குழந்தைக்கும் வந்து சளி இருமல் கூட வராது. அதற்கு பின்னர் தான் அவர்களுக்கு வந்து அதுவும் வீட்டில் மற்ற குழந்தைகள் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க வைரஸை கொண்டு வந்திருந்தாங்கன்னா தான் இந்த குழந்தைங்களுக்கு சிக்னஸ் வரும். ஸோ வீட்டில் வந்து அண்ணனோ அக்காவோ இருக்காங்க இந்த குழந்தைக்குன்னா வைரஸ் வரும் இந்த ஃபஸ்ட்டு 15 மந்த்ஸில். பட் 1 நாள் 2 நாள் தான் அவங்க வந்து ஒரு ஜலதோஷம் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கொஞ்சம் கதன்னு சூடோடு அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து தாய்கிட்ட இருந்து வந்தது.
இதற்கு பின்னர் வந்து பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து சில காய்ச்சலும் வரும், சளி ஜுரம் வரலாம், கொஞ்சம் வயிற்றுப்போக்கு வரலாம். இது எல்லாமே வந்து இந்த வைரஸ்னால் வந்து வரக்கூடியது. இது வருவது ஒன்றொன்றும் வந்து ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு தடுப்பூசி கிடையாது. பட் இந்த வைரஸ் எல்லாம் உள்ளே போயிட்டே இருந்ததுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு அது சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த சேலஞ்ச் கொடுப்பதனால வந்து இம்யூன் சிஸ்டமும் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வைரஸுக்கும் டெவலப் ஆகும் பொழுது த சைல்ட் இட் இஸ் லைக் அ வேக்சின் டு த சைல்ட். அந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து திரும்ப வராது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கை காலில் வந்து கொப்பளம் வரும். அந்த இது வந்து இப்போ 1 முறை 2 முறை வந்து விட்டது என்றால் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு இது நிரந்தரமாக அது வராது. அதே மாதிரி தான் சின்னம்மைன்னு சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ், அதுவும் 1 முறை வந்து விட்டால். ஸோ அதனால் இந்த வைரஸ் வருதுன்னு வருத்தப்படக்கூடாது. பட் வந்து நம்ம அந்த சமயத்தில் என்னென்ன சப்போர்ட் இது நம்ம கொடுக்குறோமோ, நல்ல உணவு கொடுக்கணும். அந்த மாதிரி நோய் தடுப்பதற்கு நம்ம உணவு மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் சக்தி கரெக்டாக இருக்கணும், விட்டமின் டி குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், விட்டமின் B12 எஸ்பெஷலி வந்து காய்கறி மட்டுமே உண்ணக்கூடிய வீகன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து பால் குடிக்க மாட்டாங்க, முட்டை இது மீன் அது போன்ற இறைச்சி எதுவுமே சேர்க்காதனால அவர்களுடைய உணவில் வந்து B12 குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு விகிதம், அந்த சரிவிகித உணவு அல்லாமல் மற்றபடி அவர்கள் வந்து தன்னுடைய உணவு முறையை மாற்றி அமைக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு சில இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய சிறு நியூட்ரிஷனல், அதாவது சிறிதளவே தேவைப்படக்கூடிய அதீதமான நியூட்ரிஷன் அவர்கள் முக்கியமாக தேவை மைக்ரோ எலிமெண்ட்ஸ். இப்போ அயன் வந்து இல்லைன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வரும், விட்டமின் B12 இல்லைன்னா மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வரும். ஸோ அதுபோல் வந்து இது தேவை வந்து ரொம்ப குறைவானது ஒரு நாளைக்கு. பட் என்னவென்றால் அது குறைவாக இருக்கும் பொழுது இவர்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்துவிடும். நாங்கள் அனுபவத்தில் பார்ப்பது என்னவென்றால், இப்பொழுது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வைரஸ் வந்திருக்கு, சாதா சளி ஜுரம். அது வந்து அந்த குழந்தையுடைய அயன் லெவலும் விட்டமின் டி லெவலும் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து 3 நாளில் போயிடும். ஸோ மேக்ஸிமம் அந்த குழந்தை வந்து 2 நாள் தான் ஸ்கூல்லேருந்து லீவ் எடுத்திருப்பாங்க. பட் இதுவே அயன் டெஃபிஷியன்சியும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் இருக்கிற குழந்தைக்கு அந்த ஒரே வைரஸே 7 நாளைக்கு ஜுரம் காயும், 7 நாளைக்கு அந்த சளி கொட்டும், 7 நாளைக்கு அது அந்த சளியாக இருக்கிறது வந்து இருமலாக மாறும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் சரிவிகித உணவு உலக சுகாதார மையம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அவர்களுடைய பரிந்துரைப்படி 12 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 1 வருடத்தில் 3 மாதம், அதாவது 100 நாட்கள் வீதம் அவர்களுக்கு அயன் சக்தி கொடுக்க வேண்டும். அயன் மருந்து கொடுத்தாதான் அவர்களுடைய அயன் ஸ்டேட்டஸ் வந்து நார்மலாக இருக்கும். பின்னர் பெண் குழந்தைகளுக்கு 12 வயதில் இருந்து அவர்கள் கர்ப்ப காலத்தில் மட்டுமே வந்து அந்த கர்ப்ப காலத்திற்கு கொடுக்கக்கூடிய அயன் அளவு கொடுக்கணுமே தவிர, மற்றபடி அவர்கள் மாதவிடாய் நிற்கும் வரை வருடத்திற்கு 3 மாதம் அயன் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். திஸ் இஸ் அன் யூனிவர்சல் ரெக்கமெண்டேஷன். பட் இதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? காரணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற மித்து வந்து அயன் வந்து குழந்தைக்கு கொடுத்தோம்னா கழுத்தில் பட்டை வந்துடுது, பல்லில் கருப்பாயிடுது, என் குழந்தை வந்து செவசவன் இருந்த குழந்தை இப்போ கருப்பாயிட்டா. இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அயனை பற்றி. அயனால் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த கருப்பு நிறமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியாக பல் தேய்க்கலைன்னா பல்லில் கரை வரும். கழுத்தில் பட்டை வருதுன்னா ஐஸ்கிரீமும் நிறைய ஃப்ரைஸ் ஆயில் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு அறிகுறியான அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் தான் கழுத்தில் பட்டையாக வருமே தவிர கரும்பட்டையாக மற்றபடி அயனால் வராது. அதற்கு பிறகு வரக்கூடியது ஒன்றே ஒன்று, அதுதான் வந்து மலச்சிக்கல். சில குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். அதனால தான் அயனுடைய அந்த ஃபெரஸ் ஸ்டேட்லேயே இருந்தால் தான் அது வந்து அப்சார்ப் ஆகும். அந்த ஃபெரஸ் ஸ்டேட்டில் வைப்பதற்கு பழங்கள் தேவை. அப்பொழுது தான் வந்து அந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து அந்த ஃபெரிக்கில் கன்வெர்ட் பண்ணாமல் இதை ஃபெரஸ் ஸ்டேட்லேயே வைப்பதற்கு இந்த பழங்களில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் அஸ்கார்பிக் ஆசிட் தேவை. அதனால் அயன் உண்ணும் பொழுது நிறைய பழங்களும் கூட நம்ம சாப்பிடும் பட்சத்தில்
மலர்ச்சிக்கலையும் தவிர்க்கலாம். இந்த அயன் வந்து சரிவர குடல்ல இருந்து ரத்தத்திற்கு போய் சேருவதற்கும் நாம் ஏற்பாடு செய்யலாம். ஸோ இது வந்து இது மட்டும் பார்த்துக்கணும். விட்டமின் டி குறைபாடு வந்து இப்போ சமீபத்தில் நம்முடைய பாரத நாட்டில் தேவையே இல்லை. இவ்வளவு என்ன சொல்கிறது, வானவெளி இருக்கிறது, குளிர் வந்து பெரும்பான்மையான நாட்கள் கிடையாது. அதுவும் சென்னை மாதிரியான இடத்துல வந்து குளிர் என்பதே வந்து நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் இப்போ விட்டமின் டி வந்து குறைவாக இருக்கிறது. அது வந்து 10 to 3 மணி வரை அந்த சமயத்தில் நம்முடைய உடலில் வந்து பெரும்பான்மையான சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போஸ் ஆனால் தான் விட்டமின் டி நார்மலாக ஒருத்தருக்கு ஸ்கின்னிலேயே ஃபார்ம் ஆகும். அது அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே முழு அளவுக்கு நம்ம உடம்பை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வேலைக்கு இருக்கோம், இல்லை ஸ்கூல்லையோ நம்ம இருக்கும் பொழுது அந்த விட்டமின் டி ஃபார்மேஷன் இயற்கையாக நடப்பதில்லை. ஸோ அதனால் நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ குழந்தைகளை வந்து வெயிலுக்குள்ளே கண்டிப்பாக அவர்களை காட்டணும். அதை காட்டி அவர்களுடைய இயற்கையான விட்டமின் டி ஃபார்மேஷனை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஓகே, தடுப்பூசியோட சேர்த்து உணவு முறையும் இயற்கையும் இருந்தால் உடல்நிலை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க டாக்டர். இப்போ தனி மனிதனா வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான தடுப்பூசிகள்லாம் சொன்னீங்க. இப்போ சமூகத்துல வரும்போது இப்போ கொரோனா போன்ற வைரஸுகள்லாம் பரவுது. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் கூடும் இடத்துல என்ன மாதிரியான அதாவது வந்து முந்தையெல்லாம் வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ஸுங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ எல்லாமே ஓப்பன் இடம், விண்டோஸ் எல்லாம் அந்த ஜன்னல்லாம் திறந்து வச்சோம்னா அவ்வளோ அளவுக்கு காற்று ஓட்டம் இருந்தது. பட் இப்பொழுது வந்து வெளி சுற்றுப்புறத்தோடைய வெப்பத்தினால இப்போ அனைவருமே வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ஸில் இருப்பதனால அதனுடைய அந்த டெம்பரேச்சருக்கு நிறைய வைரஸ் வந்து உள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஏர் கண்டிஷன் என்வாயர்மெண்ட்டில் இப்போ நமக்கு கொரோனா கொடுத்த ஒரு உரிமை என்னவென்றால், தேவைன்னா நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கலாம். நம்ம யாருனாலும் மாஸ்க் போட்டுக்கலாம். யாரும் வந்து நம்மளை பார்த்து வந்து இவங்க யாருடா இது விசித்திரமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டேன்னு கொரோனாக்கு முன்னாடி வந்து யாரானும் மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்கன்னா, மேபி இவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து நோய் தடுப்பு வந்து பண்ணுவதற்காக இந்த மாதிரி மாஸ்க் போட்டிருக்காங்க. பட் இப்போ யார் வேணாலும் மாஸ்க் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் மாஸ்க் போடலாம். ஸோ அதனால் நமக்கு எங்கேயான சந்தேகத்தின் பேரில் நம்ம அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துன்னா தாராளமாக மாஸ்க் போட்டுக்கலாம். முக்கியமாக நான் குழந்தைங்களுக்கு இப்போ பெற்ற பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பெரிய பெரிய மாலில் வந்து லிஃப்ட்டில் போகாதீங்க. ஏன்னா அந்த முன்னாடி போன 10 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஜலதோஷம் இருந்து அவர்கள் ஒரு 2 தும்மல் போட்டிருந்தா அந்த லிஃப்ட்டில் வந்து 24 மணி நேரத்துக்கு அந்த வைரஸ் அங்கே இருக்கும். ஸோ நம்ம குழந்தை போகும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால் ஓப்பன் ஏர், நம்ம எங்கே பீச் தான் நமக்கு இருக்கே, நமக்கு சென்னை மாநகரத்தில். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து நோய் தடுப்பு வந்து நம்ம தாராளமாக வந்து அட்லீஸ்ட் போய் பிக்கப் பண்ணிக்க வேண்டாம். பின்னர் வந்து உணவு, நம்முடைய இப்போ கலாச்சாரத்திலே வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்கிறது. வீட்டில் சாப்பிடும் உணவை விட சிற்றுண்டி அதாவது நம்முடைய ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ போய் சாப்பிடுவது வந்து ஏதோ அது வந்து ஒரு நவீன காலத்து ஃபேஷன் மாதிரி இப்போ ஆகிவிட்டது. அதே மாதிரி உணவு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவதும் வந்து இப்பொழுது அது ஒரு பெரிய நவீன காலத்து ஒரு வழக்கமாகி கொண்டிருக்கின்றது. இதில் வந்து யோசிக்க வேண்டியது என்னவென்றால், அனைத்து உணவும் அவர்கள் குழந்தைக்கோ தனக்கோ சாப்பிடும் பொழுது இது பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆகாத உணவு, அதாவது வெறும் கட் வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி கட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதனை ஹேண்டில் பண்ணவங்களுக்கு என்ன ஒன்றாலும் இருந்திருக்கலாம். இல்லை சட்டுன்னு அது கொஞ்சம் ஓப்பன் ஏரில் இருந்திருந்தால் அதன் மேலே வந்து கிருமி படர்ந்துருக்கலாம், இல்லை ஈமொய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆன உணவு வந்து என்றைக்கும் நம்ம வந்து யோசிக்காமல் வெளியில் சாப்பிடலாம். பட் அதற்காக வந்து வெளியில் சாப்பிடுவதை பழக்கமாக வைத்து கொள்ளாமல் வீட்டில் உணவு நம்முடைய சுகாதார முறையில் சமைத்து சாப்பிடும் பொழுது சரிவிகித உணவு வந்து நமக்கு நிறையவே வந்து கிடைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே டாக்டர். ஸோ தடுப்பூசிகள் வந்து ஆரம்ப சுகாதார மையத்திலேயே வந்து பெற்றோர்கள் வந்து அணுகி அதற்கான
அவர்கள் இப்போ வந்து நம்ம பார்க்க போனோம்னா முதல் 6 மாதத்திற்கு உண்டான தடுப்பூசி வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஆரம்ப சுகாதாரம் அர்பனாக இருந்தாலும் சரி ரூரலாக இருந்தாலும் சரி அங்கே யாருக்குமே வந்து இல்லை என்று சொல்வதில்லை. அவர்கள் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு பின்னர் வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா தடுப்பூசி வந்து ப்ரைவேட்டில் கொடுப்பதனால சில தடுப்பூசிக்காக ப்ரைவேட் டாக்டர்ஸை வந்து அணுகி போட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடோலேயே வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இந்த வேக்சினே வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்து 18 வயது வரை நாம் தான் இந்த குழந்தைக்கு வந்து கார்டியன். நம்ம அந்த சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் படி வாட் எவர் தி அடல்ட் who is looking after இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் வந்து அந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட் அந்த குழந்தையுடைய நலன் கருதி இவர்களுடைய மனதில் வந்து வேக்சினேஷன் பற்றி என்ன ஒன்றாலும் இருக்கலாம். பட் அதற்காக அந்த குழந்தைக்கு வந்து நோய் வரக்கூடிய பிரச்சனைக்கு தள்ளக்கூடாது. வேக்சினேஷன் எடுத்துக்கிறதுல வந்து அவர்கள் குழந்தைக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி அது. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவழித்து நிறைய நல்ல தகவல்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றிமா. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி டாக்டர். தேங்க்யூ.